சென்னை விமான நிலையத்திலிருந்து சின்னமலை வரை அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோ ரயில் பாதையின் செயல்பாடுகள் குறித்து பாதுகாப்புத்துறை ஆணையர் நாயக் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்து நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் எழில். எழில், இந்த குழுவினர் இவங்களுடைய சோதனையை எப்போ தொடங்கினாங்க? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து சின்னமலை வரை சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில் பாதை அமைக்கப்பட்டது. இது முதல் கட்ட பாதையினுடைய ஒரு பகுதியாக இது நடந்து வந்தது. இந்த பணியானது தற்பொழுது வரை சுமார் 100% அளவிற்கு முழுமை பெற்று அது முடியும் தருவாயில் இருந்து ஏற்கனவே முதல்வர் அறிவித்திருக்கிறார். இந்த பாதையில், அதாவது விமான நிலையத்திலிருந்து சின்னமலை வரை வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் ரயில் இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக இந்த பணிகள் நிறைவடைந்துள்ள இந்த நேரத்தில் இந்த ரயில் இந்த நிலையம், இந்த கட்டுமான பணிகள், அதே போல இந்த ரயில் நிலையத்துடைய இந்த பாதைகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நேரடியாக ஆய்வு செய்வதற்காக பெங்களூரில் இருந்து பாதுகாப்பு ஆணையர் நாயக் அவர்கள் விமான நிலையமான இந்த விமான நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் இருக்கிற இந்த மெட்ரோ ரயில் விமான நிலையத்திற்கு வந்து இன்று காலை சுமார் 10:30 மணி அளவில் அவருடைய ஆய்வை தொடங்கினார். அவர் இந்த விமான நிலையத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்து இங்கிருந்து 6 ரயில் நிலையங்கள், 9 கிலோமீட்டர் தொலைவில் 6 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓடிஏ, நங்கநல்லூர், மீனம்பாக்கம் என்று இந்த 6 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு ரயில் நிலையங்களையும் அவர் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். இந்த கட்டுமான பணிகள் எப்படி இருக்கிறது, இந்த உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற தொழில்நுட்ப வசதிகள் எப்படி இருக்கிறது, அதே போல இந்த மீனம்பாக்கத்தில் இருந்து சின்னமலை வரை இதற்கான தகவல் தொடர்புகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான ஆய்வை தற்போது அவர் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இவர் இந்த ஆய்வை நடத்திவிட்டு இது திருப்திகரமாக இருக்கிறது, இந்த ரயில் தடத்தில் ரயிலை இயக்கலாம், மக்களுக்கு, பயணிகளுக்கு இது பாதுகாப்பானதுதான் என்று அவர் ஒரு தடையில்லா சான்றிதழை வழங்க வேண்டும். அந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகு உடனடியாக ரயில் சேவை என்பது தொடங்கப்படும். அதற்கான ஆய்வாகத்தான் அவர் தற்பொழுது நேரடியாக இந்த ரயில் நிலையங்களை அவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். சற்று முன்பாக அவர் மீனம்பாக்கத்தில் இருந்து சுமார் சின்னமலை வரை இருக்கிற அந்த 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த ரயில் தடம் என்பது எப்படி இருக்கிறது, ரயில் பெட்டிகள் அமைக்கப்பட்டு அது இயக்கப்படும் பொழுது அது தங்கு தடையின்றி பயணிக்குமா என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக ஒரு எலக்ட்ரிக்கல் கார் என்று சொல்வார்கள், அந்த மின் காரில் அவர் நேரடியாக இங்கிருந்து அந்த சின்னமலை வரை பயணித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக பாதுகாப்புத்துறை ஆணையருடைய சோதனை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடியும்.